மேடை மேடை கலாச்சாரம் அதாவது இப்போ நான் ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன், யூடியூப் வழியா சொல்லிடுறேன். இதுக்காக நான் என்ன மொபைலில் வந்து நான் பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணுறேன். அப்போ இந்த வாய்ப்பு வந்து இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே கிடைக்குது. அப்படின்னா ஒரு காலத்தில் வந்து ஒரு கருத்தை சொல்லணுன்னா அதற்கு மேடை தேவைப்படும். மக்களை கூட்டமாக கூடணும். கூட்டமாக கூட்டி அவங்க அந்த கருத்தை சொல்லுவாங்க. அப்படிங்கும்போது அப்போ வந்து அப்படி கூட்டமாக கூடி ஒரு கருத்தை ஒருத்தர் பேசுகிற கருத்தை கேட்கணுன்னா அங்கே நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் 10 நிமிஷம் 20 நிமிஷம் கொடுப்பாங்க. ரொம்ப பெரிய தலைவர்னா ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் பேசுவார். ஒருவர் தன்னுடைய தனக்கு நினைக்கிற நிறைய கருத்துக்கள் இருக்கும். அதை வந்து மேடை மூலமாக சொல்வதற்கு எல்லாருக்குமே வாய்ப்பு கிடைக்கும். யாரோ ஒருத்தருக்கு தான் இது கிடைக்கும், கொஞ்சம் பேருக்கு தான் கிடைக்கும். இப்போ கூட கொஞ்சம் பேர் அப்போது இந்த பேசுவதற்கான உரிமை, தன்னுடைய கருத்தை கொண்டு செல்வதற்கான உரிமை வந்து கடந்த காலங்களில் எல்லோருக்கும் பெரும்பாலானவர்களுக்கும் மறுக்கப்பட்டது. ஒரு 99% மறுக்கப்பட்டது. மீதி 1% பேருக்கு தான் அவர்களால் கூட முழுமையாக சொல்ல முடியாது. மேடையில் 1 மணி நேரம் சொன்னால் போதுமா? இப்போ நான் இன்னைக்கு ஆடியோ போட்டேன்னா என்னால் என்னால் ஒரு இது இப்போல்லாம் எனக்கு அந்த அளவுக்கு வேகம் குறைஞ்சிடுச்சு. ஒரு நிறைய சிந்தனைகள்லாம் குறைஞ்சி போச்சு. அதாவது தீர்வுகள் தெரிஞ்சு விட்டு எனக்கு தீர்வு கிடச்சிச்சின்னா நான் அதை விட்டு வெளியே வந்துடுவேன். அந்த மாதிரி நிறைய விஷயம். அப்போ நான் தீர்வுகளை தெரிந்து கொள்வதற்கான அந்த தொடக்க காலகட்டத்தில் நான் பேசியிருந்தேன்னா இன்னும் என்னால் 24 மணி நேரம் கூட தூங்க வேண்டி இருக்கிறது. தூங்குகிற நேரம் தவிர அத்தனை நேரமும் என்னால் பேச முடியும். அந்த அளவுக்கு எனக்கு நிறைய கருத்துக்கள் இருந்தது. ஆனால் அறியாமையின் காரணமாக நான் இப்போது தான் கிட்டத்தட்ட 2022 தான் நான் பேசுகிறேன். ஆனால் என்னிடம் மொபைல் ஃபோனுங்கிறது எப்போ இருந்து வருது அப்படின்னா 10 வருஷத்துக்கு முன்னாடியே என் மொபைல் ஃபோன் இருந்தது. அதாவது அதற்கு முன்னாவே வந்து நம்ம பேசுவதை ஒளிப்பதிவு செய்கிற வசதியெல்லாம் அதற்கு முன்பாக இருந்தது. எனக்கு அதெல்லாம் தெரியாமல் போச்சு, அறியாமையில் இருந்துட்டோம். இன்னைக்கு இந்த இயந்திரங்களோட இந்த மாதிரி ஒளிப்பதிவு செய்கிற வசதி இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா இதில் ஒரு பொதுவுடைமைத்தன்மை, பேச்சுரிமையை பொதுவுடைமையாக்குகிற தன்மை வருகிறது. நீங்கள் ஒரு கருத்தை இந்த மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றால் அதற்கு உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 24 மணி நேரம் அதற்கான வாய்ப்பு திறந்தே இருக்கிறது என்பதைத்தான் இது காட்டுகிறது. நான் வந்து அப்போ யாருக்கு தேவையோ அவங்களுக்கு அது போய் சேரும். யார் விரும்புகிறாங்களோ அதை அவங்க கேட்டுப்பாங்க. இப்போ வந்து மேடை முன்னாடி பேசுகிறாங்க, பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த அரை மணி நேரம் உட்காந்துருக்கணும், ரொம்ப கொடுமையாக இருக்கும். எத்தனை பேர் அதை ஊந்து கவனிப்பாங்க? இன்றைக்கி அப்படி இல்லை, நான் பேசுகிறேன், யாருக்கு தேவையோ அவங்க கேட்பாங்க, கேட்கலன்னா அதை விட்டுருவேன். அது மாதிரி எனக்கு இன்னொருத்தர் பேசுகிற நான் கேட்கும்போதும் எனக்கு தேவையானதை நான் கேட்டு போவேன். எல்லாத்தையும் நான் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆக மேடையை விட இதுதான் உண்மையான மேடை. மேடை இது வந்து இதுதான் உண்மையான மேடை. இந்த மேடையை பொதுவாக்குகிற ஒரு நடைமுறை தான் இந்த மாதிரி வசதிலாம். இந்த மாதிரி ஒளிப்பதிவு பண்ணி அல்லது யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறது அல்லது இணையத்தில் விடுறது, இதெல்லாம் வந்து மேடையை பொதுவுடைமையாக்குது. மேடை வந்து ஒரு காலத்தில் தனி உடைமையாக இருந்தது. மேடையில் போய் பேசணுன்னா அது மிகப்பெரிய வாய்ப்பாக, எல்லோருக்கும் கிடைக்கவே முடியாத ஒரு வாய்ப்பாக இருந்தது. இன்றைக்கி வந்து மேடை வந்து பொது உடைமையாக்கப்பட்ட ஒரு மேடையாக மேடையே பொது உடைமையாக்கிட்டாங்க. அப்போ வந்து நிறைய கருத்துக்கள், நிறைய பேரோட கருத்துக்கள் வருது. ஒரு உண்மையை எளிதாக தெரிந்து கொள்ள முடிகிறது. கடந்த காலங்கள்லாம் நிறைய பேர் இருந்தாங்க, அறிவுடையவர்கள், அறிவாளர்கள், எல்லா துறையிலையும் அறிவாளர் இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு மேடை கிடைக்கல. இன்றைக்கி மேடை கிடச்சிருக்கு. அப்போ எல்லாரும் பயன்படுத்திக்கிறாங்களா? இன்றைக்கி கிடைச்ச மேடையை கூட பயன்படுத்துவதற்கு நிறைய பேரால் முடியலை. இந்த மேடையை வந்து இந்த அறியாமையில் இருக்காங்க. நம்ம சரியான நம்ம கருத்தை மற்றவங்கள்ட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் அது தெரியாமலே நிறைய பேருடைய வாழ்க்கை கழிந்து விடுகிறது. எனது வாழ்க்கை வந்து